திரைத்துறையில் பாலியல் கலாச்சாரம் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நாட்டில் இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்படக்கூடிய சர்ச்சைகளில் ஒன்றாக திரைத்துறை பாலியல் குற்றச்சாட்டுகள் மாறியிருக்கு. குறிப்பாக கேரள அரசு இது தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்ட நீதியரசர் ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியான பிறகு கேரள திரையுலகில் மட்டுமல்ல தமிழக திரையுலகிலும் பரபரப்பு தொற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மா என சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவிஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் சங்கமும் கூண்டோட கலைக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில எப்போதோ நடந்த சம்பவங்களாக நடிகைகள் புகார்களை தெரிவித்த நிலையில சில நடிகர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நீதியரசர் கமிஷன் 2019ஆம் ஆண்டு கேரள அரசு கிட்ட தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. ஆனா அதற்கு பிறகும் அறிக்கை வெளியிடப்படலை. சூழல் இப்படி இருக்க கேரளாவை சேர்ந்த 5 பேர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அறிக்கையை பெற்று வெளியிட்டிருக்காங்க. தனிநபர் தகவல்கள் வெளியே தெரியாத வண்ணம் வெளியான அறிக்கையின் அம்சத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் இடம்பெற்று இருக்கு. அந்த விஷயங்கள் பல கசிந்தாலும் நாகரிகம் கருதி நாம் அதை விரிவாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கோம். ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானதால் இந்திய ஊடகங்களில் இந்த செய்தி பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க இதுதானா இப்போ முக்கியம் அப்படின்னு நாம் நினைச்சாலும் பெண்கள் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறதால நாம் அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் என்ன ஒழுங்கா? இங்கும் நடிகைகளும் துணை நடிகைகளும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை யார் தடுப்பது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஷால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எவனோ ஒருத்தன் பெண்ணை மதிக்காமல் பைத்தியக்காரத்தனமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவான். இதையெல்லாம் தவிர்க்க ஒரே வழி என்னன்னா, அந்த பெண்ணுக்கு மன தைரியம் வேண்டும். அப்படி கூப்பிடுறவனை அந்த பெண் செருப்பால் அடிக்கணும். தமிழ்நாட்டிலையும் நடிகர் சங்கம் சார்பாக 10 பேர் கொண்ட கமிட்டியை அமைக்க போறோம். அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அறிவிப்பு கூடிய விரைவில் வரும். அது எங்களுடைய கடமை. நடிகர் சங்கம் ஆண்களுக்கானது மட்டும் கிடையாது, பெண்களுக்குமானது தான் அப்படின்னு விஷால் சொல்லியிருக்காரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அது நடந்தது, போன வருஷம் இப்படி நடந்தது, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கும் இப்படி நடந்தது அப்படின்லாம் நடிகைகள் சொல்ல உடனே வழக்கு பதிவு செய்வது என்பது சட்டத்தின்படி சரியாக இருந்தாலும் தார்மீக நெறிப்படி விசாரணைக்கு பின்புதான் உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுதான் சட்டத்தை மதிக்கும் செயலாகவும் இருக்க முடியும். இதையே வேறு கோணத்தில் சிந்திக்கலாம். தாங்கள் அணுகிய போது தங்களுக்கு பொருத்தமாகவும் திறமையும் இல்லாததால் வாய்ப்பு தர மறுத்த தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோக்கள் மீது உள்நோக்கத்தோட புகார்களை கூறவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. ஆதாரத்தோட உடனடியாக தெரிவிக்கப்படும் புகார்களை மட்டுமே கணக்கில் கொண்டால்தான் விசாரணையும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் சரியான திசை வழியில் இருக்க முடியும். ஏற்கனவே வரதட்சணை சட்டம் போன்ற சில சட்டங்களில் கடுமையான விதிகளில் அப்பாவிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது என்பதையும் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்நிலையில ஒரு மூத்த நடிகர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் தெரிவித்த வரக்கூடிய கருத்துக்களை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அதையெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு நாம் கேட்பதை போலவே நடிகைகள் கூறும் புகார்களும் ஆதாரம் வேண்டும். இதனால திரைத்துறையில் பாலியல் வன்மம் இருப்பதை நாம் மறுக்கலை. இதை நாம எந்த விதத்திலையும் ஏற்க இயலாது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மிரட்டியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ செய்யப்படக்கூடிய பாலியல் நிகழ்வுகளையே வன்கொடுமை என்றுதான் இந்த சமுதாயம் கருதுகிறது. பெண்களும் அத்தகைய வன்முறைகளை கண்டுதான் குதிக்கிறாங்க. இந்த கொடுமை திரைத்துறையில் மட்டுமல்ல, கீழ்மட்டத்திலும் இருந்து அரசியல்வாதிகள் வரை எல்லா துறைகளிலுமே எதிரொலிக்கும் கொடுமையாகும். அதனால இது குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மேலும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் பற்றி வெளியே பகிரங்கமாக சொல்ல, இதனால அந்த பெண்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்படுவதுடன் சமூகத்திலையும் வேறு கண்ணோட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பெண்கள் தங்களுக்கு பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் குறித்து அளிக்கக்கூடிய புகார்களை ரகசியமாக வைத்து தீர விசாரிக்கணும். முழுமையான விசாரணைக்கு பிறகு புகார் உண்மைன்னு தெரிந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை வெளிப்படையாக எடுக்கப்பட்டாலும் தவறில்லை. ஆனால் பாலியல் புகார்களை வைத்து விசாரணையின்றி உடனடியாக நடவடிக்கை அப்படிங்கிற நிலைமை வறுமையானால் பெண்களை பணியில் சேர்ப்பதற்கு பலரும் தயக்கம் காட்ட நேரிடும். தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை தோழமையுடனோ அல்லது பணியிடங்களில் மேலதிகாரிகளோ
பெண்களை சந்திக்கவே தயங்கும் நிலை உருவாகும். அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதுடன் சமூகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்ய ஆழமான ஆய்வுகளும் விவாதங்களும் அவசியமாக இருக்கு.